இன்றைக்கி சண்டேனால இந்த வீக் மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு காலையில் ஏர்லியராகவே கிளம்பி மீன் மார்க்கெட் போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டேன். வழக்கம் போல் பாறை மீன் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறமா ஜிலேபி மீன் இருந்தது, உயிரோடு இருந்தது, ரேட்டுமே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சரி அதுலேயே கொஞ்சம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுமே அப்பா டீ போட்டு கொடுத்தாங்க. குடிச்சிட்டு நானும் அம்மாவும் ஃபிஷ்ஷை ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஜிலேபி மீன் எல்லா ஊர்லேயுமே ஜிலேபி மீன் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பாறை மீன் மட்டும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி பேர் வச்சு சொல்லுவாங்க. சென்னையில் ஒரு ஃபிஷ் கடையில் போயிட்டு இது பாறை மீன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இது பாறை மீன் இல்லைப்பா, இது வவ்வால் மீன் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்தே நான் மீன் கடைக்கு போனேன்னா இந்த மீன் கொடுங்க அந்த மீன் கொடுங்கன்னு கேட்பேன், பேர் சொல்லி கேட்க மாட்டேன். வழக்கம் போல் இன்னைக்கு மீன் குழம்பு அம்மா தான் வச்சிருந்தாங்க. ரெசிபி ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. நான் எப்போவுமே மீன் குழம்பு எங்கள் அம்மா வைக்கிற ஸ்டைலில் தான் வைப்பேன். எப்பவும் போல தான் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, கட் பண்ண சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் அரைச்சி ஊற்றுறதுக்கு ஜாரில் வெங்காயம், தேங்காய், தக்காளி, மிளகு, பூண்டு இதெல்லாம் அரைச்சி ஊற்றிட்டு மசாலாக்கு குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்ப்பாங்க. நானும் இதே ஸ்டைலில் தான் மீன் குழம்பு வைப்பேன். ஆனால் எங்கள் அம்மா கைப்பக்குவத்தில் வைக்கிற குழம்பு மட்டும் கூடுதலாக கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்.